கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. தொத்தார் பூங்குழற் கண்ணி ஒருத்தியை சோலை தடங்கொண்டு புக்கு முத்தார் கொங்கை புணர்ந்திரா நாழிகை மூவேடு சென்ற பின் வந்தாய் ஒத்தார் கொத்தன பேசுவர் உன்னை உரப்பவே நான் ஒன்றும் மாட்டேன் அத்தா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவேயே. அவ்வளவு சிறுமிகள் கண்ணனோட ஆடி பாடி குதிக்கிறவர்கள் மத்தியில ராதைன்னு ஒரு சிறுமி, அவளை மட்டும் நீ தனியா அழைச்சுண்டு போய் அவளுக்கு பூவெல்லாம் சூட்டி அவளோட கூட இஷ்டப்பட்டு விளையாடி விட்டு இதுகள்லாம் இங்க தேடி தேடி கண்ணனை தேடி தேடி பார்த்து விட்டு கண்ணனை காணுண்டி என்று சொல்லி நீ அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல அழுது கழுது எல்லாரும் ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு ஜெகதி தேதிக்கம் ஜன்மனாம் விரஜகா அப்படின்னு பாடின்னு இருந்தாளாம். அவ எல்லாரும் நீ 3 ஜாமம் கழிச்சு அந்த ராதையும் அழிச்சுன்னு அவள் மத்தியில் அங்கேன்னு வந்தையாமே. எல்லாரும் சொல்றாளே ஒத்தார் கொத்தன பேசுவர், அவள் ஒத்து ஒத்து பேசண்டி எங்கிட்ட வந்து சொல்றாள் எல்லாரும். அதனால உரப்பவே நான் ஒன்றும் மாட்டேன். சரி உன்னை வந்து கண்டிப்போம் அப்படின்னு சொன்னா உன்னை கண்டிக்கவே முடியல. இருந்தாலும் நீ பண்ற விஷமங்கள் குறும்புகள்லாம் தெரிஞ்சுனுட்ட, இனிமே உனக்கு பால் கொடுக்க மாட்டேன் அப்படிங்க. இதுல ஒரு அழகு என்னன்னு கேட்டா, என்னதான் இருக்கட்டும் பால் கொடுக்க மாட்டேன் பால் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற வயசு, பால் குடிக்கிற வயசு, அம்மாட்டுக்கு பால் குடிக்கிற வயசு அப்படின்னு நிச்சயமா தெரியறது இல்லையா இந்த பாசுரங்களால? அந்த பால் குடிக்கிற வயசுல ராசக்கிரீடை பண்றான் அப்படின்னு தெரியறது. பால் குடிக்கிற வயசுல ராசக்கிரீடை பண்றான். அந்த ராசக்கிரீடை பண்றதை யசோதை போய் பார்க்கறது இல்லை, பார்க்க முடியாது, அவ வீட்டுல இருக்கா. அதனால அங்க போய் ஒரு பால் குடிக்கிற குழந்தை என்னதான் இருக்கட்டும், பால் குடிக்கிற குழந்தைங்கிறது 1 வயசு 2 வயசு தான் பால் குடிக்கிற குழந்தைன்னு. ஒரு கால் அது 4 வயசு 3 வயசு ஆகியும் குடிக்கிற குழந்தையா தான் இருக்கட்டும். குழந்தை தானே, 5 வயசு வரையெல்லாம் அறியாப்புள்ள தானே. அந்த வயசுல ராசக்கிரீடை பண்றான் அப்படின்னு இதுல இருந்து நிச்சயமா தெரியறது. அந்த ராசக்கிரீடை உலக ரீதியில உள்ள ராசக்கிரீடை இல்லை, உலக ரீதியில உள்ள காமச்சேஷ்டை இல்லை, குழந்தை பருவமா இருக்கிறதுனாலேயே. பகவான் அப்படின்னு எடுத்துட்டோமானால் அப்போ அங்கே ராசபஞ்சாத்தியாயிலேயே தாசாம் ஆவிர்பூச்சௌரிகி சுமயமான முகாம்புஜகாங்கிறார். ஆவிர்பூதமான ஸ்வரூபத்தோட கோபிகைகளோட விளையாடினான் அப்படின்னு சொல்றார். வயசு வந்த பிள்ளையா ஆகல, வயசு வந்த பிள்ளையானதுமே பிருந்தாவனத்தை விட்டு புறப்பட்டுட்டான்னு சொல்றது. நாம் என்ன கிருஷ்ணனை போய் பார்த்தோமா? என்ன பிரமாணம் வியாசர் தான், சுகர் தான், பாகவதம் தானே பிரமாணம். பிரமாணம்னு எடுத்து பார்க்கும் பொழுது ஆழ்வார்கள் தான், வியாசர் சொல்றது தான். வியாசர் ஹரிவம்சத்திலையும் பிள்ளை பருவமா 10 வயசு தான் சொல்றார், பிள்ளை பருவத்தை தான் சொல்றார். பிருந்தாவன லீல பூரா 10 வயசுக்குள்ள முடிஞ்சு விடுறது. அதே போல ஸ்ரீ பாகவதத்திலையும் ஏகாவச சமாஹா தத்ர என்கிறார். இன்னென்ன வயசு இப்ப போன்னு சொல்லிவிட்டார். கோபிகைகளுடைய வஸ்திராபகரணம் பண்ற வயசு கண்ணனுக்கு 5 வயசு அல்லது 6 வயசு. கோவர்தனமலைய கொடை பிடிச்சது 7 வயசு. ராசக்கிரீடை பண்ணது 10 வயசு. 11வது வயசு கம்சவதம் என்று சொல்லிவிட்டு, இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியுமான அவதார புருஷன் சர்வேஸ்வரனா இருப்பதனாலே சிறு குழந்தையா இருக்கும் பொழுதே அத்தகைய காரியங்களை செய்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ பாகவதம், ஸ்ரீ விஷ்ணு புராணம், ஹரிவம்சம் முதலியதான எல்லா புராணங்களிலேயும் ஸ்ரீ பராசரர், வியாசர், சுகர் எல்லாருமே கண்ணனை சிறு பிள்ளையாகத்தான் சொல்லி அவன் செய்யக்கூடிய குறும்புத்தனமான லீலைகளாத்தான் கோபிகைகளுடைய விளையாட்டுகளை சொல்றார். அதை அனுசரிச்சே இப்பொழுதும் பெரிய ஆழ்வார், ஆண்டாள், நம்ம ஆழ்வார், இவன் ஆழ்வார்கள் எல்லாருமே கண்ணனை குழந்தையாக சொல்லிதான் அவனுடைய லீலைகளை சொல்றார்.
யுவாவை போல வர்ணிக்கிறதுங்கிறது ஆவிர்பூத ஸ்வரூபம். கண்ணன் சர்வேஸ்வரனா இருக்கிறதுனாலே அந்தந்த பக்தர்களுக்கு எது மாதிரி போக்கியமான திருவுருவம் வேணுமோ அதை தன் இஷ்டப்படி எடுத்துக்கொள்கின்றவனா இருப்பதனாலே அதை செய்யறான். அப்ப எடுத்துக்கொள்கிற ரூபம் அப்படின்னாலும் கூட அவன் ஈஸ்வரன் புரிஞ்சு கொடுத்து இல்லையா. எப்போ பிருந்தாவனத்திலே ஒரு ரூபத்துல இருக்கிறான், அம்மா மடியிலே ஒரு ரூபத்துல இருக்கிறான் அப்படிங்கும் பொழுது அவன் ஈஸ்வரன் புரிஞ்சுட்டதுனாலே அம்மம் தர அஞ்சுவனே, உனக்கு இனிமே பால் கொடுக்கறதுக்கு எனக்கு பயமா இருக்கு என்று சொல்லுகிறார். கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.